போன விளாகோட கன்டினியூஷன் தான் இது. பூஜை ஐட்டம்லாம் கிளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆன மாரி இருந்தது. ஓகே கையோட கிளீன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டுருந்தேன். நான் பீதாம்பரி ப்ளஸ் லெமன் இல்லன்னா புளி 2ல ஏதாவது ஒண்ணு சேர்த்து தேய்ப்பேன். அதுவே நல்லா கிளீன் ஆன மாரி தான் இருக்கும். இத தேய்ச்சிட்டு இருக்கும்போதே வயிறு நல்லா பசிக்க ஆரம்பிச்சுருச்சு விரதம் அப்படிங்கிறதுனால. ஆல்ரெடி ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன். அத எடுத்து கொஞ்ச நேரம் ஜூஸ் குடிச்சிட்டு, ஃபோன் நோண்டிட்டு, ரிலாக்ஸ் ஆயிட்டு, அதுக்கப்புறம் மத்த வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். விரதம் இருக்கப்போ தொடர்ந்து வேலை பார்த்தனாலும் ரொம்ப டயர்ட் ஆயிரும். எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிறது. அப்புறமா குளிச்சு கிளம்பி தம்பிய போய் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டு அவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு தூங்க வச்சாச்சு. இந்த விரதம் இருக்கிறப்ப மட்டும் நான் தூங்கவே மாட்டேன் மதியானம். ஏன்னா, அப்ப ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சுரும். அது வேணாமே அப்டின்ட்டு தூங்குறாம சின்ன சின்ன வேலையா பார்த்துட்டு இருப்பேன். அப்புறம் பூஜை ஐட்டம் எல்லாத்துக்கும் சந்தன, குங்குமம்லாம் வச்சு ரெடியா எடுத்து வச்சாச்சு. தம்பி எந்திரிச்ச உடனே பூஜை பண்ணிடலான்னு. ஈவினிங் தான் தம்பி ஸ்கூல்ல இருந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மாரி நாளைக்கு கிருஷ்ணன் வேஷம் போட்டு வர சொல்லி. திங்கட்கிழமை லீவ் அப்படிங்கிறதுனால நாளைக்கு செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு. ஸோ கையோட ஷாப்பிங் கிளம்புடா அப்படின்னு போய் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. அந்த கேப்ல நமக்கு 2 நெயில் பாலிஷ் கடையில இருந்து தூக்கியாச்சு. எங்க குட்டி வாண்டு வந்து 3 கார் வாங்கிட்டு